வணக்கம். சனி பெயர்ச்சி பலன்கள் 2025 முதல் 2027 வரை வருகின்ற 29 மார்ச் மாதம் 2025 சனி பகவான் பெயர்ச்சி பெறுவார். சனி பகவான் பெயர்ச்சி பெற்றால் மேசம், மிதுனம், கடகம், விருச்சகம், கும்ப ராசிக்காரர்களான உங்களுக்கு சனி பகவானால் கிடைக்கக்கூடிய பலன்கள் நற்பலன்களா தீய பலன்களா? ஒவ்வொரு ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையை நிர்ணயிப்பது சனி பகவான். இந்த சனி பகவான் பெயர்ச்சி பெற்றால் வாழ்க்கையில் எண்ணற்ற நற்பலன்களும், இதே வாழ்க்கையில் தாங்க முடியாத பிரச்சனைகளையும் கொடுப்பது சனி பகவான். முன்னேற்றங்களாக ஒரு சிலருக்கும், பிரச்சனைகளும் கஷ்டங்களும் ஒரு சில ராசிக்கும், மத்தியமை பலன்களை ஒரு ராசிக்கும் சனி பகவான் கொடுப்பார். சனி பகவான் வாழ்க்கையில் துன்பங்களை தருவார், நஷ்டங்களை கொடுப்பார், கஷ்டங்களை கொடுப்பார், பொருள் இழப்பு, உறவு சிக்கல், தொழிலில் பல வகையான நஷ்ட கஷ்ட துன்பங்களை வாரி கொடுப்பார் என்பதுதான் அனைவருக்கும் தெரியும். ஆனால் இதே சனி பகவான் கெட்டதை கொடுத்து கெடு பலன்களை அதிகப்படுத்தி வாழ்க்கையில் நாம் எந்நாளும் மறக்க முடியாத அளவிற்கு மற்றவர்களுடைய குணமும், அவர்கள் என்ன இருந்தால், எது நம்மிடத்தில் இருந்தால் நம்மை மதிப்பார்கள் என்பதை தெளிவுபட கூறுவதே சனி பகவான். சனி பகவான் ஒரு ராசிக்கு 7.5 சனியாக, அர்த்தாஷ்டம சனியாக, கண்டக சனியாக, அஷ்டம சனி காலங்களில் எண்ணற்ற வாழ்க்கையில் நினைத்து பார்த்திடாத அளவிற்கு துன்பங்களை தருவார். அதிலும் எந்த உறவு நிலையானது, எந்த உறவு நமக்கு உதவியாக இருக்கிறது, எந்த உறவை நாம் நம்ப வேண்டும் என்பதை ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் சனி பகவான் வரும்போது அவர்களுக்கு அறிவுரை சொல்லி, உன்னை நீ காப்பாற்றிக்கொள், உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா உன்னை தான் நீ காப்பாற்றிக்கணும், உன் குடும்பத்தை காப்பாற்றிக்கணும். பிரச்சனைகள் என்பது வரும்போது எந்த உறவாக இருந்தாலும் நிலையாக நின்று உங்களுக்கு உதவிகளை செய்ய மாட்டார்கள் என்பதை தெளிவுபட புரிய வைக்கின்ற சனி பகவான். இந்த சனி பகவான் மேச ராசிக்காரர்களுக்கு 7.5 சனியாக வருவார். மேச ராசிக்காரங்க 7.5 சனின்னு பயந்துடாதீங்க. 7.5 சனியில் விரயச்சனி மட்டும்தான். விரயச்சனியில் பாதகங்கள் என்பது அளவுக்கு அதிகமாக கொடுக்க மாட்டார். அப்படி அளவுக்கு அதிகமாக உங்களுக்கு பிரச்சனைகளும் துன்பங்களும் இருக்குதுன்னா உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் தசா சரியில்லாமல் இருக்கும். 7.5 சனியாக சனி பகவான் வரும் காலம் விரயச்சனி. விரயச்சனியில் செலவுகள் அதிகரிக்கும். அந்த செலவை கூட சுப செலவாக நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். சனி பகவான் 7.5 சனியாக வந்துட்டால் கையிருப்பு கரைப்பார். இதுக்கு தான் ஜோதிடர்கள் சொல்லுவாங்க, வீடு கட்டுங்க, கல்யாணத்தை பண்ணுங்க. ஏன்னு கேட்டிங்கனாக்கா, உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய காசு பணத்தை ஒரு நகையாக எடுக்கக்கூடாது, சில பொருட்களாக வாங்கக்கூடாது. ஆடாத அசையாத ஒரு பொருள் மேலே உங்களுடைய பணத்தை நீங்கள் முதலீடு செய்தால் அதை பெரிதளவு அவர் அழிக்க மாட்டார் என்பது
மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை. திருமணம் செய்தால் வீணான செலவு தான், ஆனால் அதிலேயும் ஒரு நல்ல பலன் இருக்கும். வீடு கட்டுறதுக்கு நீங்கள் இடம் வாங்கிட்டீங்கன்னா அதுவால் எந்த காரணத்துக்கு கொண்ட செலவு இருக்கும், கடனும் இருக்கும். அதை நோக்கியே உங்களுடைய பயணம் இருக்கும். வீடு கட்டிட்டா கையில் இருக்கிற காசு பற்றாமல் கடனை பட சொல்லும். அதனுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நீங்கள் போய்கிட்டே இருக்கலாம். இப்படி புதிய தொழில் தொடங்குவது, இப்படிப்பட்ட விரய செலவுகளை கொடுப்பார். தசா சரியில்லாதவர்களுக்குத்தான் அதிகப்படியான கஷ்டங்களை கொடுத்து விடுவார். ஆகையால் மேசராசிக்காரர்களுக்கு 7.5 சனியில் விரயச்சனி பெரிதளவு பாதகம் இருக்காது. அடுத்ததாக மிதுனம். மிதுன ராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்தில் சனி பகவான் வருவது ஓராண்டு காலம் கடினமான கஷ்டங்களாக இருக்கும். ஒரு வருஷம் மட்டும்தான். ஏன்னு கேட்டிங்கனாக்கா, சனி பகவான் கெட்ட இடங்களில் வரும்போது ஆரம்ப காலத்தில் கடினமாக பிரச்சனைகளை கொடுப்பார். அதற்கு பிறகு அவருடைய கோபம் குறைந்துவிடும், நல்ல பலனை கொடுக்க ஆரம்பித்து விடுவார். சனி பகவான் 10ஆம் இடத்தில் வருகின்ற இந்த காலகட்டத்தில் மனதை ஒருநிலைப்படுத்தி அமைதியாக இருக்க வேண்டும் மிதுன ராசி. இந்த பலன் அனுபவத்தில் நீங்கள் உணரலாம். 10ஆம் இடத்திற்கு வந்த ஓராண்டு காலம் வேலையில் பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, எடுக்கின்ற முயற்சிகளில் உங்களுக்கு எளிதில் வெற்றி கிடைக்காது. குடும்பத்தில் சிலருக்கு நோய் தொல்லைகள் அதிகரிக்கும், வீணான விரயங்களாகவே இருக்கும். எவ்வளவு உழைத்தாலும் அந்த உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்காது. தசா நல்ல நிலையில் இருந்தால் பெருசாக பாதிப்பு இருக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் 10ஆம் இடத்திற்கு சனி பகவான் வந்து நான் நிறைய பேருக்கு பார்த்துருக்கேன். அவங்களுக்கு தொழிலில் மிகப்பெரிய ஒரு நெருக்கடிகளை சந்திச்சிருக்காங்க. அது கண்முன்னே கண்ட உண்மை. அப்படி உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கிறார் என்றால் மிகவும் கவனமாக இருந்தால் பிரச்சனைகள் இருக்காது. பிரச்சனைகள் இருக்கக்கூடாது என்றால் நீங்கள் தான் ஒரு பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்பட வேணும். ஏன்னு கேட்டிங்கனாக்கா, 10ஆம் இடத்தில் சனி பகவான் வருகின்ற காலம் பொறுமை நிதானம் இருக்க வேண்டும் மிதுன ராசிக்காரர்களுக்கு. நற்பலன்கள் என்பது ஓராண்டு சென்றதுக்கு பிறகுதான் உங்களுக்கு நற்பலன்களை தருவார். ஆகையால் மிதுன ராசிக்காரங்க பொறுமையாக இருங்க. அதுக்கப்புறம் சனி பகவான் பயிற்சி பெற்ற சில மாதங்களில் அல்லது ஓராண்டு கழித்து நற்பலன்கள் நடக்கும். சரி, அடுத்தது கடகராசி. கடகராசிக்காரர்களான உங்களுக்கு அஷ்டம சனி விலகியதும் அதிர்ஷ்டங்கள் கிடைத்து விடுமா? சனி பகவான் அஷ்டம சனியிலிருந்து விலகினாலே கஷ்டங்கள் குறைய ஆரம்பித்துவிடும். அது மட்டும் இல்லாமல் அஷ்டம சனியில் நீங்கள் விழுந்த அந்த அகல பாதாளத்திலிருந்து எந்திரிக்கவே சில மாதங்கள் ஆகிடும். ஏன்னு கேட்டிங்கனாக்கா, பொருள் இழப்பு, உறவுகளால் ஏற்பட்ட பல வகையான கஷ்டம், உங்களை விட்டு பிரிந்தவங்க, வேலையில் ஏற்பட்ட நஷ்டம், வியாபாரத்தில் ஏற்பட்ட பல வகையான நஷ்டம், இதிலிருந்து மீண்டு வருவதற்கு உங்களுக்கு பல வகையான குழப்பங்கள் இருக்கும். இந்த குழப்பமும் இத்தகையான இழப்புகளையும் ஈடு செய்வதற்கு சில மாதங்கள் ஆகும் அல்லது ஒரு வருடமாவது ஆகும். பொறுமையாக செயல்படுங்க. ஒரே ஒரு 2.5 வருஷம்தான். உங்கள் வாழ்க்கையை சூறாவளி காற்றை போல சுழட்டி அடித்து வாழ்க்கையை தலைகீழாக மாற்றிவிட்டது அஷ்டம சனி. நீங்கள் செய்த தவறு தான். அதிக நம்பிக்கை, மற்றவர்களை நம்பி கொடுத்தது, அவங்க உதவி செய்வாங்கன்ற உங்களுடைய நம்பிக்கை,
எந்த உறவாக இருந்தாலும் கெட்ட நேரத்தில் உங்களுடன் இல்லாமல் போனால் அந்த உறவை மதிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் சுயம்புவாக நீங்கள் வெற்றி பெற வேண்டுமென்றால் கெடுத்த சனி பகவானை கொடுப்பார். ஆனால் சனி பகவான் மட்டும் கொடுக்கணுன்றது விதி இல்லை. குரு, ராகு, கேது, உங்களுடைய தசா, இது அனைத்துமே உங்களுக்கு உதவியாக இருந்தால் தான் வெற்றி பெற முடியும். சனி விலகியது. உங்களுக்கு இதனால் வரையில் பிடித்திருந்த தரித்திரம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகும். பொறுமையை கையாள வேண்டும் கடகராசி. அடுத்ததாக விருச்சக ராசி. விருச்சக ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி விலகுது. நல்ல விஷயம். அஷ்டம சனியில் பாதி அர்த்தாஷ்டம சனி. இது விலகினாலே தொழில், குடும்பம், வியாபாரம், உங்களுடைய செயல்கள், உடல் நலத்தில் வந்த பாதிப்புகள், மற்றவர்களால் உங்களுக்கு ஏற்பட்ட தொல்லை. ஆனால் சனி பகவான் உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியாக வரும்போது ராகு, கேதுவும், குருவும் பலமாக இருந்தது தான் உங்களை காப்பாற்றியது. இப்போ சனி பகவான் நல்ல இடத்துக்கு போயிடுறாரு, ராகு, கேதுக்கள், குரு கெட்ட இடத்துக்கு வர்றாங்க. ஓராண்டு காலம் பொறுமையாக இருக்க வேண்டும் விருச்சக ராசி. ஓராண்டு காலம் பொறுமையாக இருக்கணும்னு கேட்டிங்கன்னாக்கா குரு மாற்றம் தவறான இடத்தில் படு பாதகத்தை செய்து விடுவார். கவனமாக இருக்கணும். ராகு, கேதுவும் அவ்வளவு சிறப்பாக பலன்கள் தரக்கூடிய இடத்தில் இல்லை. இது அனுபவத்தில் பார்க்கலாம். ஆகையால் விருச்சக ராசிக்காரர்கள் அர்த்தாஷ்டம சனி விலகுவதால் நற்பலன்கள் நடக்கும். நம்பிக்கையுடன் இருக்கலாம். குரு, ராகு, கேதுக்கள் பாதகத்தை தருவார்கள். அவர்கள் என்னென்ன தருவார்கள் என்பதை தனிப்பதிவாக போகிற கேட்டு பயன்பெறுங்க. அடுத்ததாக கும்பராசி. கும்பராசிக்காரங்களுக்கு நல்ல பலன் தான் நடக்கும். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஏழரை சனி, ஏழரை சனியில் விரயச்சனி, ஜென்ம சனி விலகி குடும்பச்சனியாக போகும்போது பெரிதளவு பாதகத்தை தரமாட்டார். என்றாலும் சனி பகவானை மட்டும் வைத்து நற்பலன்களை செய்து விடுவார் என்று சொல்ல முடியாது. ஆனால் பொருளாதார உயர்வு கிடைக்கும். இதனால் வரையில் இருந்த தடைகளும் எதிர்ப்புகளும் விலகும். சனி பகவான் மாற்றம் பெறுகின்ற இந்த காலத்தில் குரு பகவானும் மாற்றம் பெற்று யோகஸ்தானத்தில் அமர்வது தான் ஒரு முக்கியமான விஷயம் கும்பராசிக்காரங்களுக்கு. ஆனால் சனி பகவான் பயிற்சி பெற்று இருப்பது குடும்ப சனியாக 2.5 ஆண்டு காலம். குரு பகவான் 1 வருஷம் மட்டும் நல்லது செய்துட்டு, 1 வருஷம் கூட கிடையாது, 5 மாதம் 6 மாதம் நல்லது செய்வார். அதுக்கப்புறம் வக்கரம் இருக்குது, அதிசாரம் இருக்குது, மாற்றங்கள் இருக்குன்றதுனால ஆரம்பத்தில் ஒரு 5 மாதம் நற்பலன்களை கொடுத்து விட்டு அதற்கப்புறம் மத்தியம பலன்களை கொடுக்க குரு பகவான் ஆரம்பித்து விடுவார். ஆகையால் கும்பராசிக்காரங்களுக்கு சென்ற ஆண்டுகளில் இருந்த தாங்க முடியாத கஷ்டம், துன்பம், வேதனையெல்லாம் இனிமேல் இருக்காது. நம்பிக்கையுடன் இருக்கலாம். காரணம், சனி பகவான் ஜென்மத்திலிருந்து விலகிறார். ஜென்மத்திலிருந்து விலகினாலே 7.5 சனியே விலகின மாதிரி தான். இது சனி பகவானை மட்டும் வைத்து சொல்லக்கூடிய பதிவு என்பதினால் குரு பகவான் நல்ல இடத்துக்கு வராரு. ராகு, கேதுக்கள் பாதகம்தான். இருந்தாலும் ராகு, கேதுக்கள் பாதகத்தை தவிர சனி பகவான் விலகியதே நற்பலன்களை தரும். எப்படி தான் தாங்கினீங்களோ இவ்வளோ கஷ்டத்தை, இனிமேல் உங்களுடைய குடும்பம், உங்களுடைய தொழில், இதனால் வரையில் சந்தித்து வந்த ஏமாற்றங்கள், நஷ்டங்கள், கஷ்டங்கள், துன்பங்கள், வேண்டாத பிரச்சனைகள், வீடு தேடி வந்த இந்த கெட்ட காலம் விலகுவதற்குண்டான அறிகுறி தான் சனி பகவான் பேச்சு பெறுவது. வாழ்க்கையில் எல்லா நாளும் நல்ல நாள் இல்லை, எல்லா நாளும் கெட்ட நாளும் இல்லை. இந்த நல்ல நாள் கெட்ட நாள் எதுக்கு வருதுன்னு கேட்டிங்கனாக்கா, 7.5 சனி வந்தாலே 7.5 ஆண்டு காலங்கள் துன்பமாகத்தான் இருக்கும் என்பது தசாவை வைத்துத்தான் சொல்ல வேண்டும். தசாவை பார்க்காமலே நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டீங்க அவ்வளோ கஷ்டப்பட்டீங்கன்னு 7.5 சனியில் இப்படி வரன்னு சொல்ல முடியும்.
இதனுடைய பதிவை தனி பதிவாக போடுறோம், கேட்டு பயன்பெறுங்க. இனிமேல் கும்பராசியான உங்களுக்கு பெரிதளவு பெரிய சுமையெல்லாம் இருக்காது. சுமைகள் குறையும், கஷ்டங்கள் குறையும், நஷ்டங்கள் குறையும். நம்பிக்கையாக இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு செயல்களும் முழுமை பெறும், நற்பலன்களை தரும் என்பதை கும்பராசிக்காரர்கள் உணரக்கூடிய காலம் வந்துவிட்டது என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.